தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவினருக்கு சீமான் வேண்டுகோள். அதிமுகவினருக்கு சீமான் வேண்டுகோள். விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா அவர்கள் போட்டியிடுகின்றார். அபிநயா அவர்களை ஆதரித்து சீமான் அவர்கள் 12 நாள் பிரச்சாரம் செய்ய உள்ளார். இந்த சூழ்நிலையில் விக்கிரவாண்டியில் இன்று நாம் தமிழர் கட்சி பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட செந்தமிழன் சீமான் அவர்கள் அதிமுகவினருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை. ஆரம்ப காலங்களில் தான் அதிமுக மற்றும் தேமுதிகவுக்கு வேலை பார்த்ததாக சீமான் கூறினார். நம்முடைய பொது எதிரி திமுக தான். ஆகவே திமுகவை வீழ்த்த வேண்டும். திமுகவை வீழ்த்த அதிமுகவினர் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று செந்தமிழன் சீமான் கேட்டுக்கொண்டார். திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுகவினர் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீமானின் வேண்டுகோளை ஏற்று அதிமுகவினர் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பார்களா, அல்லது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிப்பார்களா, அல்லது தேர்தலை புறக்கணிப்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பெரும்பாலும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பதற்கு தான் வாய்ப்புண்டு. ஏனென்று சொன்னால், இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டு பழக்கப்பட்டவர்கள் அதிமுக தேர்தலில் போட்டியிடவில்லை என்று சொன்னால் அவர்கள் உதயசூரியனுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருப்பதாலும் வாக்களிக்க மாட்டார்கள். எஞ்சி இருப்பது நாம் தமிழர் கட்சி மட்டுமே. நாம் தமிழர் கட்சியை வருகிற சட்டசபை தேர்தலுக்குள் தன்னுடைய கூட்டணிக்குள் கொண்டு வர எடப்பாடி முயற்சி செய்து வரும் இந்த சூழ்நிலையில் அதிமுகவினரின் ஆதரவை நாம் தமிழர் கட்சி கேட்டுக்கொண்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் அதிமுகவினர் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பார்களா, அல்லது மாற்றுக் கட்சிகளுக்கு வாக்களிப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.